சனி வக்கரமாகிறார், என்ன பலன்களை தரப்போகிறார்? ரொம்ப சூப்பரான கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். வகையில் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட நல்லது சனி பகவான் பண்ணிட்டு இருக்காரு. 10ஆம் இடத்தை சனி பகவான் வந்து தருகிறார். 10, 11, 12 பார்க்கிறார். 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இது எல்லாத்தையும் பார்க்கிறார். இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா 2 விஷயம், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நல்லது புரிஞ்சுக்கோங்க, ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணும், ஒரு துறையை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எது சக்தி தெரியுமா? விட்டமின் மாத்திரை எது சொல்லுங்கள், அந்த துறையை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேமராமேனாக இருந்தால் நேற்று இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன கேமரா வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த துறையை நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த துறை உங்களை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். 4ஆம் இடத்திலே சனி பகவான் போது அப்டேட் ஆவீங்க. நல்லா ராசிக்காரர்களுக்கெல்லாம் மறுமணம் என்பது நடக்கும். ஸோ இந்த மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சனி பகவான் தான் இஸ் த இன்சார்ஜ் ஃபார் காட். அந்த மாதிரி அந்த ரீல்ஸுக்காக ஃபுல்லாக பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதே படத்தை ஃபுல்லாக பாருங்கள். திருமணமும் வேணாம், மறுமணமும் வேணாம்னு ஒரு முடிவுக்கு போயிருவீங்க. அது வேறு விஷயம். ஆனால் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கரமாகிறார், என்ன பலன்களை தரப்போகிறார்? ரொம்ப சூப்பரான கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். வகையில் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட நல்லது சனி பகவான் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனி பகவானுங்க சும்மா கிடையாது, மாஸ். 10ல் சனி பகவான் பிராண்ட் ஆகிறார். பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் உங்களை கொண்டு போயிட்டார் இந்த சனி பகவான். மிதுனராசிக்காரர்கள்லாம் நல்லா மனசில் கை வச்சு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு 6 மாதமும் நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, நிறைய புதிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா ஓடுறீங்க, நீங்கள் உழைக்கிறீங்க, நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே வாழ்க்கையில் நமக்கான ஒரு தொழில், நமக்கான ஒரு விஷயத்தை என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, இனிமேல் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் முக்கியம். அப் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்கும் சார். எத்தனையோ தடவை நம்ம நம்மளுடைய இது அறியாமையில் நிறைய தவறுகள் பண்ணுவோம். ஆனால் என்றைக்கு நம்ம சொந்த காலில் நிற்கிறோம், சொந்த காலிலே நில்லு, அதனுடைய டேஸ்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்து பெரிய ஆள் ஆகிட்டீங்க. இனி உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு கிக்கு மாதிரி தான். மனசுக்குள்ளே அந்த கிக்கு வந்துருச்சு. 10ஆம் இடத்தை சனி பகவான் வந்து தருகிறார். 10, 11, 12 பார்க்கிறார். 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இது எல்லாத்தையும் பார்க்குறார். இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா 2 விஷயம், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நல்லது என்ன நடக்கும்னா, ஆகப்பெரும் புகழை தருவார் இந்த சனி பகவான். சும்மாலாம் கிடையாதுங்க, வெறித்தனமான புகழை தருவார் சனி பகவான். புகழேணியின் உச்சத்திற்கு உங்களை அழைத்து செல்வார். ஆனால் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. என்ன? இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, 10ஆம் இடம் என்பது என்ன? பப்ளிசிட்டி. இந்த பப்ளிக்கில் பேசும்போது, முக்கியமாக பேச்சாளர்கள், உங்களில் எத்தனை பேர் நீங்கள் பப்ளிக் லைஃப்பில் அரசியல் வாழ்க்கையிலலாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. அண்ணன் இறக்கம் ஈகுகா கட்சியில் இருந்தே இருக்கின்ற இடத்திலேயே மாறிக்கொண்ட ஒரே தைரியம் வேண்டாம். பேசும்போது நம்ம மைண்டு அங்கேயே போகுது. அது மாதிரி இப்போ ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் வந்துடும். சோஷியல் மீடியாவில் சமூகமாக சமுதாயமாக, இப்போ நான் என்ன பண்ணணும், சமுதாயம் நடித்தா அதுக்கு அர்த்தம் வேறு, சமூகம் நடிச்சிங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. எதையாவது ஒன்று அடித்து ஷேர் பண்ணி விட்டு, ஓஹோ நீ சமூக பிரச்சனையை உருவாக்கி விட்றியா, ஐயா சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போட்டேங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். நமக்கு இந்த வேறு விளையாட்டுலாம் வேண்டாம். பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னா, அவர் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உயர் கல்வி, உயர் பதவி, நிறைய பேர் படிப்பீங்க நண்பர்களே. நான் பெருமைக்கு சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நேற்று கூட ஒரு 5 புத்தகம் வாங்கி, ஜப்பானிய உணவு முறை பழக்கம், ஜப்பான்காரங்க எப்படி யோசிக்கிறாங்க, இச்சிக்கோ இச்சியே, இக்கிக்கை, நம்ம கேட்கும்போது என்னடா இது அப்படின்னு தோணும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணும், ஒரு துறையை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எது சக்தி தெரியுமா? விட்டமின் மாத்திரை எது சொல்லுங்கள், அந்த துறையை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேமராமேனாக இருந்தால் நேற்று இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன கேமரா வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த துறையை நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த துறை உங்களை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். 4ஆம் இடத்திலே
சனி பகவான் போது அப்டேட் ஆவீங்க, நல்ல புத்திசாலி ஆவீங்க. அனிமேஷன் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம், அக்கௌண்டன்ஸ்க்கெலாம், எம்பிஏக்கெல்லாம், யார் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம், மிக அற்புதமான நேரம் இது. இப்போ அந்த இவர் என்ன பண்ணுறார், சனி பகவான் 4 பார்த்து ஒரு தூக்கி விட்டுறாரு. ஊருக்குள்ளே பெரிய ஆள் ஆகிட்ட போல இருக்கே அப்படின்னு, தரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா அப்படிங்கிற மாதிரி, ஓவர்ராடே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு லைஃப் மாறிடுறது. ஸ்டேட்டஸ் நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்டேட்டஸ் என்பது கார் வைத்து கொள்வதல்ல. ஸ்டேட்டஸ் என்பது 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று லக்ஸுரி லைஃபு, ஒன்று குவாலிட்டி லைஃபு. லக்ஸுரி லைஃப்னால் என்ன சொல்லுங்கள், கார் வாங்குறது, புஷி சோஃபா வாங்குறது, 100 இன்ச்சு டிவி வாங்குறது, எல்லாம் இஎம்ஐயில் வாங்குறது லக்ஸுரி லைஃப். ஓகே. குவாலிட்டி லைஃப்னால் என்ன தெரியுமா, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, நல்லா சம்பாதிச்சு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு என்னை யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு நிம்மதியில் வாழ்கிறது. ஒரு 3-4 வருஷத்துக்கு சேர்த்து வச்சிட்டேன்டா, என்னை யாரும் கேட்க முடியாதுங்கிற நிலைமை, அதுதான் குவாலிட்டி லைஃப். தயவுசெய்து அதை செலக்ட் பண்ணுங்கள். 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்பொழுது நிறைய ஆடம்பர எண்ணம் வரும். ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம், பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்து தருவான். யூ டோன்ட் வரி, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் யோசிங்க. அடுத்து 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். பிரிந்து போன காதலில் ஒன்று சேரப்போகுது. முக்கியமாக திருமணம் ஆனவங்கள்லாம் சந்தோஷமாக, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆகி பிரிஞ்சவங்களுக்கெல்லாம் மறுமணம், விட்டு போன வாழ்க்கையிலே, அது மாதிரிலாம். அது என்ன ஆகும், ராம் எங்கே இருக்கு, நான் உன்னை விட்ட இடத்துலையே தான் இருக்கேன், அந்த சீன்லாம் நடக்கும். அப்போ யாராவது வந்து உங்களை திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் மறுமணம் என்பது நடக்கும். ஸோ இந்த மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சனி பகவான் தான் வந்து இஸ் த இன்சார்ஜ் ஃபார் காட். அந்த மாதிரி அந்த ரீல்ஸுக்காக ஃபுல்லாக பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதே படத்தை ஃபுல்லாக பாருங்கள். திருமணமும் வேணாம் மறுமணமும் வேணாம்னு ஒரு முடிவு போயிருவீங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த ரீல்ஸில் வர மாதிரி நீங்கள் பழைய காதல் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ 7ஆம் இடத்தை சனி பார்க்கையிலே உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு திடீர்னு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி முடிவு பண்ணிட்டாருன்னா திடீர்னு விசா அப்ரூவ் ஆகிடும். இந்த யூகேக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி சீட்டு மாதிரி போட்டு தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன, திடீர்னு நமக்கு வந்து அதிர்ஷ்டம், நமக்கு வந்து இது வந்துருச்சு, லக்கி ட்ராவில் செலக்ட் ஆகிட்டேன் குருஜி, நான் ஃபாரின் போக போகிறேன், ஆஸ்திரேலியாவில் ஸ்கில் டெஸ்ட் வச்சாங்க, 3rd லெவல் பாஸ் ஆகிட்டேன். இது மாதிரிலாம் அதிசயங்கள்லாம் நடக்கும். வாழ்க்கையிலே நமக்கும் நல்லது நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையும் சிறக்க போகிறது. ஆக இந்த மிதுனராசிக்காரர்கள் இப்போவும் சொல்கிறேன், தொழில் எடுத்துட்டீங்க, நல்லா பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். கீழே பெற்றிருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ரூபால நிகழ்ச்சியை மிகவும் பெருமைப்படுத்தினீர்கள், நன்றி. உலகம் எங்கும் இருந்து வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து நீங்கள் எங்களோடு பயணியுங்கள். ஸ்ரீமடத்தோடு பயணிப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதனால் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.